ஹலோ லவ்லீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் பார்ட்டி லுக் மேக்கப்போடு தான் வந்திருக்கேன். ஸோ இதுதான் அந்த லுக். இந்த லுக் நம்ம எப்படி க்ரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி இப்படி தான் இருந்துச்சு மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய ஃபேஸ். நான் எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து தான் உட்காந்துருக்கேன். இப்போது நான் ஃபஸ்ட்டு ஃபேஸை ப்ரெப் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு நான் ஃபாக்ஸ்டெயிலோட விட்டமின் சி சீரம் யூஸ் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி ஏற்கனவே இருக்கிற வீடியோஸ்லேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எனக்கு இது பர்சனலாக பிடிக்கும். ஸோ நெக்ஸ்ட் நான் மாய்ஸ்சரைசருக்கு ஃபாக்ஸ்டெயிலோட க்ளோ மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கிறேன். சேம் ஹைலைட்டட் பாயிண்ட்ஸில் யூஸ் பண்ணிவிட்டு ஸோ மாய்ஸ்சரைசர் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ண போகிறேன். சன்ஸ்க்ரீன் எனக்கு தேவையான அளவு நான் என்னோடய ஃபிங்கரில் எடுத்து எங்கெல்லாம் வேணுமோ அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக நான் பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். இதுதான் ஃபைனல் ப்ரிப்பரேஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா NYX பிராண்டோட கன்சீலர் பேலட் எடுத்துக்கிறேன். அதில் என்னோடய ஷேட் எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பியூட்டி ஸ்பஞ்ச் எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக நான் டேப் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் என்னை விட பிரைட்டர் ஷேடான அதே கன்சீலர் பேலட்டில் இருந்து பிரைட்டர் ஷேட்ஸ் எடுத்து என்னோடய ஹைலைட்டட் ஏரியாஸ்லலாம் இப்போ போட போகிறேன். லைக் இந்த மாதிரி கண்ணுக்கு கீழே, நெத்தியில், அப்புறம் என்னோடய நோஸ் பாயிண்டில், தென் சின் பாயிண்டில் இங்கெல்லாம் வந்து நான் என்னோடய பிரைட்டர் ஷேடாக அந்த NYX கன்சீலர் பேலட்லேருந்து எடுத்து போட்டுட்டு இப்போ அதை நல்லா நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் ஹைலைட்டட் ஏரியாஸு. இங்கே சின் கிட்ட பார்த்தீங்கன்னாலும் தெரியும். இங்கெல்லாம் போட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சேம் அதே NYX பிராண்ட்லேருந்து ஒரு ப்ரௌன் ஷேட் எடுத்து, டார்க் ப்ரௌன் ஷேட் எடுத்து எனக்கு தேவையான இடத்துலலாம் நான் ஸ்கல்ப் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நோஸ் ப்ராடாக இருக்கிறதுனால கான்டூர் பண்ணிக்க போகிறேன். ஸோ கான்டூர் பண்ணிவிட்டு இப்போ நான் பவுடர் வச்சு செட் பண்ணுறேன். ஃபுல் ஃபேஸுமே பவுடர் வச்சு ஒரு ப்ரஷில் நான் செட் பண்ணிக்கிறேன். இதுதான் ஃபைனல் லுக். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்குலர் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறதுக்காக நான் இதை யூஸ் பண்ணுறேன். ஐப்ரோ பேலட்லேருந்து பிளாக் கலர் ஷேட் எடுத்துக்கிறேன். ஸோ அதை எடுத்துகிட்டு நான் ஃப்ரண்ட்டில் எப்போவுமே கொஞ்சம் லைன் போட்டுட்டு அப்புறம் பின்னாடி டெயில் வரைக்கும் கொண்டு போங்க. அதே மாதிரி தான் ஃபில் பண்ணணும். இந்த ஐப்ரோஸையும் அதே மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூலி ப்ரஷ் வச்சு நல்லா ப்ரஷ் அப் பண்ணிங்கன்னா நேச்சுரல் லுக் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 2 ஐப்ரோவும் போட்டதுக்கப்புறமா ஃபைனல் ஃபினிஷ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும். ஐப்ரோ ஃபில் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸ் இருக்கிறதெல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் மேக்கப் ரெவல்யூஷனோட ஐஷேடோ பேலட் எடுத்து ஐ மேக்கப் பண்ண போகிறேன். நான் போட்டிருக்க ட்ரெஸ்க்கு மேட்சாக கொஞ்சம் லிட்ரலி கொஞ்சம் மேட்சாக இருக்கிற மாதிரி நான் பார்த்துக்கிட்டேன். ஸோ லைட் பர்பிள் ஷேட் எடுத்து ஃபுல் க்ரீஸ் லைன்லேயும் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஐ மேக்கப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் தான் ரொம்ப முக்கியம். அண்ட் அந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் ஷேட் எடுத்து அப்படியே லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். அந்த பிளாக்கும் பர்பிளும் பிளெண்ட் ஆகுற மாதிரி அந்த கார்னர்ஸில் கொடுத்துட்டேன். அட்லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஷிம்மர் ஷேட் கொடுக்குறேன். சென்டர் ஆஃப் அந்த ஐபால் இருக்கிற இடத்துக்கிட்ட ஒரு ஷிம்மர் ஷேட் கொடுத்து இப்போ அந்த எல்லா ஷேடும் பிளெண்ட் ஆகுற மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஐலைனர் போட்டுட்டு நெக்ஸ்ட் அதுக்கு கீழேயுமே வாட்டர் லைன்லேயுமே நான் ஐலைனர் தான் போட்டேன். ஸோ வாட்டர் லைன்னால் உள்ளே கிடையாது, அவுட்டர் லைனில் ஐலைனரை வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பிளாக் ஐஷேடோ வச்சு அதுக்கு கீழே நான் வந்து ஃபில் பண்ணி கொஞ்சம் லைட்டாக ஸ்மோக்கியாக ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இதுதான் ஃபைனல் லுக் ஆஃப் ஐ மேக்கப். ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளஷ் ஆட் பண்ணிக்கிறேன். இதுவுமே மேக்கப் ரெவல்யூஷன் பிராண்டோடது தான், நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் இப்போது ஹைலைட் பண்ண போகிறேன். டிப் ஆஃப் த நோஸ் அந்த பிரிட்ஜ் ஏரியாஸ்லலாம் ஹைலைட் பண்ணிவிட்டு ஸோ இந்த லிப்ஸ்க்கு மேலே லைட்டாக ஹைலைட் பண்ணிக்கிட்டேன். தென் என்னோடய சீக் ஏரியாஸில் சீக் போன்லலாம் ஹைலைட் பண்ணிக்கிறேன் 2 சைடுமே. அப்புறம் கீழே சின் கிட்ட ஹைலைட் பண்ணணும். ஐப்ரோ போன்ஸில் அப்புறம் ஃபோர்ஹெட்டில் அந்த டிப் அந்த இடத்துலலாம் ஹைலைட் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா ஐப்ரோ போன்ஸ்லாம் ஹைலைட் பண்ணிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். ஐ லுக் ரொம்ப அழகாக க்ரியேட் பண்ணணுன்னா நீங்கள் ஐப்ரோ போனில் நீங்கள் ஹைலைட் பண்ணால் தான் அழகாக இருக்கும். ஸோ இப்போ நான் ஃபைனலாக ஹைலைட் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஃபேஸ் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் லிப்ஸ்டிக் போட்டுக்கிறேன். இது என்னோடய ஃபேவரட் ஷேட் ஃப்ரம் டாஸ்லர். இது ஒரு பெரி ஷேட். நான் எப்போவுமே இந்த ஷேட் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ லிப் ஃபில் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபைனல் லுக். ஸோ இன்னும் நிறைய ஐ லுக்ஸ் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்ஸில் ஐ லுக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.